திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. மண்ணுகத் தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சக தோயகல, கைச்சாலும் சிறுகதலி இளைவேம்பும் கைகொள்வார். நன்றே நினைமின் நமனில்லை, பின்னைக்காம் எம்பெருமான் பெயர். வையகம் நீடுக மாமழை மண்ணுக, மெய்விரும்பி அன்பர் விளங்குக. சைவ நன்னெறித்தாம் தடைத்து ஓங்குக, தெய்வ வென்றநீர் சிறக்கவே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னையில் வைத்த சிவன் அருளாலே. திருவாசகத்தில் திருவெம்பாவையில் அந்த திருவண்ணாமலையில் அருளியது, அதாவது சக்தியை வியந்து பாடுவது. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த திருவாசகத்தில் திருவெம்பாவையில் ஒரு வரி சற்று சிந்திப்போம். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அதாவது விழித்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் இல்லையா? அது என்ன விழித்து கொண்டு? உறங்குபவர்களை எழுப்பி, சாதாரணமாக சொல்லுவாங்க, தூங்கிறவங்களை எழுப்பிட்டா நல்லதா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தாக்கா தூங்கிறவங்களை எழுப்பிட்டு நம்ம கோயிலுக்கு இட்டுன்னு வரலாம், அது நல்லது தான். பாருங்கள், அந்த திருவெம்பாவில் திரு அண்ணாமலையில் அருளியது சக்தியை வியந்து இந்த பாடல். ஒருவரை ஒருவர் எழுப்புவது, அந்த சக்திகள் சுவாமியை அதாவது தலைவனாக ஏற்றுக்கொண்டு அம்பிகை, காணாம்பிகை, கௌரி, கங்கை, உமை, பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 9 சக்திகளும் ஒன்றை ஒன்று எழுப்புவது. அது அந்த பாடல் வரியில் என்ன அழகாக வருது பாருங்க. ஏன்னா நாம் செய்யும் செயல்பாடுகள், நம்ம திருமூலர் சொல்லுவார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார். இந்த 724வது பாடலில், திருமந்திர பாடலில், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார். ஏன்னா இந்த ஊன் உடம்புக்கு உயிர் தேவைப்படுது, இந்த உயிருக்கு ஊன் உடம்பு தேவைப்படுது. அதான் இந்த பாடலுடைய பொருள். ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த ஊன் உடம்பு உயிர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து. ஆமாம், எப்படி இந்த ஊன் உடம்பு நல்லா இருந்தால் தானே, இப்போ நாவுக்கரசர் ஊன் உடம்பு நல்லா இருந்ததுனால்தானே நம்ம காலத்திலிருந்து வடக்கு நோக்கி கைலாயம் போகணுன்ற எண்ணம் வந்தது. அந்த பொன்முகல் யார் வடக்கு நோக்கி பயணிக்குது, காலத்தி பெருமானிடத்தில் பார்க்குறாரு. பாருங்கள், இப்போ காலத்தி போனாக்கா அந்த ஆறு வடக்கு நோக்கி போகும் தண்ணி. அந்த ஆறுடைய அமைப்பு வடக்கு போகணுன்ற எண்ணம் எப்படி வந்தது? நம்ம நாவுக்கரசருக்கு எத்தனை அழகாக நாவுக்கரசர் அந்த தேவாரத்தில் அழகாக பாடுவார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான், வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர், இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான், ஏழண்டத்து அப்பாளான் இப்பாற் செம்பன், குணத்தகந்தான் நறுங்கொன்றை போதிலுள்ளான், பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான், கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான், காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. திருநாவுக்கரசர் சுவாமிகள் அழகாக சொல்கிறார். காலத்தில் எத்தனை காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. நம்ம அந்த கண்ணு இப்போ நடராச பெருமான் நம்ம மடத்தில் திரு ஞானசம்பந்த திருமடத்தில் அந்த நடராச பெருமானுடைய அந்த எடுத்த பொற்பாதம்
அந்த கால் அந்த பாதத்தை பார்க்கும்போது அந்த நடன காட்சியே கண்கொள்ளா காட்சி. அப்படி கண்ணை மூடி நினச்சா கூட அந்த உருவப்படம் எத்தனை எத்தனை அழகாக அந்த உமையம்மனுடைய ஒரு பார்வை. கூடிய லயம் சதிப்பிழையாமை கொடியிடை உமையவள் காண. உமையம்மை காணும்படியாக சிவம் தன் செயல்பாட்டை செய்கிறார் இல்லையா? திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், சண்டீசர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வள்ளி தெய்வ யானை உமையம்மையோடு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இல்லையா? நம்ம கண்ணால் காணுவது அத்தனை அந்த சிறப்பு. நம்ம கண் பெற்றதுடைய புண்ணியம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம கண்ணால் காண்றோம் இல்லையா? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார் 724வது பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில். இந்த ஊன் உடம்பில் உயிர், அந்த மனம் செம்மை அடைய வேண்டும் இல்லையா? ஏன்னா இந்த ஊன் உடம்பை மட்டும் பார்த்துக்கினா ஆகாது. இந்த ஊன் உடம்புங்கூடவே அந்த உயிர் இருக்குதுன்னு அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? உள்ளங்கால் இருக்குதா இல்லை உச்சந்தாயில் இருக்குதா? சரி, அதாவது நம்ம திருமூலர் இடிஞ்சில் விளக்கு இந்த 749வது பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில் முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இழிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்து அனல் மூலக் அதுவல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. என்ன சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில் 749வது பாடலில்? முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர். அது என்ன முயல்கின்ற மூர்க்கர்? நான் தண்ணி மேலே நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி? தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியும். நம்ம தலையில் நடக்கிற மாதிரி தண்ணி மேலே நடக்க முடியுமா? நீச்சல் அடிக்கலாம், உள்மீஞ்சல் அடிக்கலாம், அப்படியே தண்ணி மேலே நீச்சல் அடிக்கலாம், அதெல்லாம் ஆகும். ஆனால் தண்ணி மேலே நடக்க ஆகுமா? முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டு. இடிஞ்சில் என்றால் என்ன சொல்கிறத? நடுத்திரி. நம்ம திருவிளக்கு தீபம் எரியுது இல்லையா? இப்போ சுவாமியான் எரியுதுன்னா இது 5 அந்த 5 திரி போட்டு எரிய வைக்கலாம். அந்த மாதிரி விளக்கு இடிஞ்சில் விளக்கு என்று சொன்னால், இந்த பாத்திர சாமான் கடைகளில் இடிஞ்சில் விளக்கு வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதாவது அந்த விளக்கில் சுற்றி எண்ணெய் இருக்கும், நடுப்புற திரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அமைப்பு. அந்த திரி அது உள்ளே ஒரு சில்லி போல் இருக்கும், ஒரு துளை இருக்கும். அந்த துளையில் திரியை போட்டு வச்சுட்டாக்கா நடுப்புற எரியும். அதான் இடிஞ்சில் விளக்கு என்று சொல்லுவார்கள். நம்ம உச்சிலையும் இடிஞ்சில் விளக்கு இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த உச்சியை கை வச்சு பார்த்தா நம்ம இருதய துடிப்பு, நுரையீரல் துடிப்பு எப்படி இருக்குது? இருதய துடிப்பு வருது இல்லையா? அதுபோல் நம்ம நாடி துடிக்கிறது தெரியுது இல்லையா? அதுபோல் அந்த உச்சியில் நம்ம விரலை வச்சு பார்த்தோம்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த அசைவு நல்லா தெரியும் குழந்தைக்கு. அந்த உச்சியில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் கை தொட்டு பார்த்தோம்னா அந்த எலும்பு அங்கே கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். விரலை வச்சு லேசாக வச்சு பார்த்தா தெரியும். அந்த இடத்துல வெப்பம் இருக்கும். கையில் தொட்டு பார்த்தா தெரியும் நமக்கு, விரலில் தொட்டு பார்த்தா வெப்பம் இருக்கும் நம்ம உடம்புல. அதான் இடிஞ்சில் விளக்கு என்று சொல்லுகிறார். முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டு கடிந்து அனல் மூலக் கதுவல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னனும் ஆமே. ஏன்னா நம்ம திருமுறையை பேசும்போது இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமசிவாயவே. நம்முடைய அகவிளக்கு வெளிச்சத்துக்கு வர வேண்டும். நாவுக்கரசர் இல்லை, நம்ம வீட்டில் திருவிளக்கு தீபம் ஏற்றும் போது திருமுறை பாடலை பாடணும்.
ஒரு பாட்டு 4 வரி ஆகாதா? இல்லக விளக்கது இருள்கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. பாருங்கள், இப்போ வந்து மின்சார விளக்கு சுவாமியாண்டு எரியுது, தீபமும் எரியுது. ஒரு காலத்தில் வந்து மின்சார விளக்கெல்லாம் இல்லையே. அந்த தீப ஒளியில் சுவாமியை காண்றோம் இல்லையா, கண்ணில் காண்றோம் இல்லையா? அந்த விளக்கு தீபத்தில் நம்ம சுவாமியை காணுகிறோம். மற்றற்ற மகிழ்ச்சி, அந்த சுவாமியை காணும்போது மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? அதுபோல் அந்த 749வது பாடலில் இடிஞ்சில் விளக்கு என்று சொல்லுகிறார் நம்ம உச்சியை திருமூலர் வந்து. ஏன்னா இந்த திருமந்திர பாடல்லாம் கொஞ்சம் ஆழமான கருத்து கொடுக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட விளக்கம் சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இடிஞ்சில் விளக்கு, நம்ம பாத்திர சாமான் கடையில் போய் கேட்டால் கூட இடிஞ்சில் விளக்கு வேணும்ப்பான்னு கேட்டால் கொடுப்பாங்க. நடு திரி போட்ட விளக்கு, 5 திரி கொண்டது. அது மாமூலாக வந்து ஒரு திரி போடுறது, 5 விளக்கு, 5 தீபம் எரிகிற மாதிரி திரி போட்டு எடுத்தலாம். அந்த மாதிரி விளக்கு. இந்த இடிஞ்சில் விளக்குன்னா நடுப்புற வந்து ஒரு திரி போட முடியும், சுற்றி எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை அது இழுத்துக்குன்னு தீபம் எரியும், இடிஞ்சில் விளக்கு. அதுபோல் நம்ம உச்சியில் இருக்கிறது வந்து இடிஞ்சில் விளக்கு என்று சொல்லுகிறார் திருமூலர் திருமந்திரத்தில். முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்தது அனல் மூலக் கதுவல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னனும் ஆமே. அப்படி அந்த பாடலில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் யார்? திருமூலர் திருமந்திரத்தில். அப்படி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதனால் வந்து அந்த ஊன் உடம்பையும் நம்ம சரியாக கவனிச்சுக்கணும். இந்த ஊன் உடம்பில் உயிருக்கும் நம்ம வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போ தானே அந்த மனம் வந்து செம்மைப்படும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாக்கா நமக்கு எவ்வளோ மனசு பதைக்குது, எந்த அளவுக்கு வந்து குறைபாடாக நம்ம மனம் வந்து சஞ்சலப்படுது. அதனால் வந்து இந்த மனம் செம்மைப்பெறுவது எப்படி செம்மைப்பெறும்? இறை வழிபாடு செய்ய 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 அப்போ என்ன ஆகும்? அது செம்மையான ஒரு பக்குவத்துக்கு வரும். ஏன்னா இறை வழிபாட்டினுடைய ஒரு பெருமை எத்தனையோ இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடெல்லாம் எப்படி சரியாகும்? சாமியுடைய திருவருள் இருந்தால் அது ஆகும். ஆமாம், சாமியுடைய திருவருள் இருந்தால் நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ப சுவாமி வந்து அதுக்குண்டான விளைவை கொடுக்குறாரு இல்லையா? நமக்கு அந்த எண்ணம் வரணும் இல்லையா? முதல்ல இறை வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் வரணும் இல்லையா? குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே. 1680வது பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில் அந்த குருட்டினை நீக்குதல் என்றால் அறியாமையை நீக்குதல். இந்த இடத்துல வந்து நல்லா கவனிக்கணும். கண் பார்வை இல்லாதவங்களை சொல்லலை அவர், அறியாமையை நீக்குதல். 2 அறியாமையில் உள்ளவர்கள் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்? அதான் சொல்கிறார் இந்த பாட்டில் திருமூலர். துன்பத்துக்கு உள்ளாகும் இல்லையா? 2 பேருமே அறியாமையில் முழுகி இருந்தால், இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் கொஞ்சம் குறைபாடு இருந்தால், அந்த குறைபாடு இருக்கிறவங்க அந்த நிறைபாடு உள்ளவங்கிட்ட பேசும்போது பழகும்போது அந்த நட்பு வட்டத்தில் அது ஆயிடும். இறை வழிபாட்டில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாதவங்க இறை வழிபாட்டில் இருக்கிறவங்கிட்ட நட்பு கொள்ளும்போது அது வந்து அந்த இறை வழிபாட்டில் ஒரு நட்பு வந்துடும், ஒரு ஈடுபாடு வந்துடும். 2 பேருமே அறியாமல் இருந்தால் என்ன ஆகும்? அதான் சொல்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் 1680வது பாடலில், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்று சொல்லுவார். அந்த அறியாமையை போக்கும் நல் ஆசிரியரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நம்ம மனசில் வந்து அடி மனசில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். அவர் தெளிவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். குரு என்பவர் வாழ்ந்து காட்டுபவர் ஆகும். ஆமாம், வாழ்ந்து காட்டணும், சொல்கிறது மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டணும். அவர் வாழும் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். குருமார்கள் சாதாரணம் இல்லை. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அது வந்து எப்படி? ஒரு சாதாரணமாக வந்து
அடியேன் வந்து ஒரு இடத்துல வந்து கோயில் குளத்தில் குளிக்கும்போது நம்ம இந்த அழுக்கு நீக்கி கட்டி என்ன சொல்லலாம், சோப்பு, இந்த சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிக்கும்போது ஒரு பெரியவர் வந்து என்ன தோணுச்சோ அவருக்கு என்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் வந்து கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்க, இந்த கோயில் குளத்தில் மீனுங்கள்லாம் இருக்குது, இந்த கோயில் குளத்தில் சோப்பு ஷாம்பு போடாதங்க அப்படின்னு சொன்னார். என்ன ஐயா எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அந்த மீனுக்கு வந்து கடலை மாவோ ஒரு பைத்தம்பருப்பு மாவோ போட்டு குளித்தா அந்த மீனுக்கு உணவாக மாறும். எது? அந்த கடலை மாவும் அந்த பைத்தம்பருப்பு மாவும். நீ சோப்பு ஷாம்பு போட்டால் பாதிப்பு இருக்கும் தானே, அந்த மீனுக்கு பாதிப்பு இருக்கும் தானே. வேண்டாம் ஐயான்னாரு. எத்தனையோ பேர் குளிச்சுங்கிறாங்க, எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு விட்டேன் நான் இந்த சோப்பு ஷாம்பு போடுறது. நம்ம வீட்டில் குளிக்கும் போது ஒன்றா கூட போடுவோம். ஆனால் ஒரு கோயில் குளத்துலையோ ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துலையோ ஏரியிலையோ எங்கே குளிக்கிறோமோ அது வந்து ஒரு மீன் நலமாக வளமாக வாழணும் இல்லையா? ரசாயன கலவை கொண்டது அந்த ஷாம்பும் அந்த சோப்பும். நம்ம அழுக்கு நீங்கணும்னு அதை போடுறோம் இல்லையா? கடலை மாவு போட்டால் கூட போதும், பைத்தம்பருப்பு மாவு போட்டாலும் போதும். 1க்கு 2 முறை போடு. நீ தலைக்கு வழக்கெண்ணையே வச்சுருந்தா கூட அந்த வழக்கெண்ணெய் 2 முறையோ இல்லை 3 முறையோ போட்டால் அந்த வழக்கெண்ணெய் கூட நீங்கிடும், அழுக்கு நீங்கும். நம்ம பெரியவங்கள்லாம் இந்த சிலாச்சத்துன்னு சொல்லுவாங்க, ஏரி களிமண்ணை போட்டு தலை கசக்குவாங்க. அது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வு நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துங்கிறோம்? அதான் அந்த குருமாருடைய நட்பு நமக்கு வேணுன்றது. அவங்க பாதத்தை தொட்டு வணங்கணும் நம்மெல்லாம் வந்து எத்தனை. ஏன்னா நல்ல செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க பாரு, அவங்கெல்லாம் குருமார்கள். அதனால தான் அரசர்கள் கூட அன்றைக்கி வந்து கற்றுணர்ந்த ஆண்டோர்கள் சான்றோர்களை வச்சு அவங்க வந்து அரசாட்சி செய்தார்கள். நம்ம வள்ளுவ பெருந்தகர்கள் சொல்லுவார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சொல்ல வேண்டியவங்க அந்த கற்றுணர்ந்த ஞானிகள், ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க சொல்லி பேச நம்ம கேட்டோம்னாக்கா அரசனுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. அத்தனை சிறப்புடையது. குறைபாடு வருதுன்னா ஏன் வருது? முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்கு வளவாரி வளம் குன்றும். எதுக்கு சொன்னாங்க? திருமூலர் முன்னவனார் சிவபெருமானுடைய கோயிலில் பூசைகள் நடைபெற வேண்டும். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் தடைபடுமானால் மன்னருக்கு தீங்கு வளவாரி வளம் குன்றும். நாட்டையே அரசாட்சி செய்யும் அரசனுக்கு குறைபாடு வரும். அது நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவனோ இல்லை தலைவியோ இல்லை குழந்தையோ எதுவோ ஒன்று குறைபாடு வந்தால் நமக்கு எவ்வளோ துன்பம். அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. இந்த சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் வந்து நம்ம திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வரி கூட வரும். மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசை ஆற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக்கொண்டு பண்ணமரும் மொழி உமையால் முளையின் ஞான பாலரா வாயருடன் அரசும் பார்மேல் கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமோ என கருத்தில் கொண்டார். கொஞ்சம் பெரிய பாடல். திரு ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சேக்கிய பெருமான் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம புரிஞ்சு நலம் பல பெறுவோம். இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில்போல் மிடற்றாய் உமையோர் குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. சிவம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.